வசியன்றது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இளகிய மனசு இருக்கு, ஈஸியாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள வசியம் பண்ணலாம். நான் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன், நான் யார் சொன்னாலும் நான் வந்துட்டு என் மனசு மாறாது, அப்படிப்பட்ட பர்சனை நம்ம வந்துட்டு வசியம் பண்ண முடியாது. துணியை வச்சு சூனியம் வச்சிடுறது, இல்லை அவங்க பழைய துணி அந்த மாதிரி எல்லாம் வச்சு சூனியம் பண்ணால் அவங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு நம்ம இந்த கவசங்களை எல்லாம் டெய்லி நம்ம வந்துட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவருக்கு கட்டுப்பாடில் தான் இந்த பூதங்கள் எல்லாம் இருக்கும். அவர் நம்ம வேண்டுனா எந்த பூதங்களாலையும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அதே மாதிரி தான் காளி. எலும்பிச்சை பழத்தை வந்துட்டு குங்குமத்தில் வச்சு வைக்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணணும்னா, ஒரு கெட்டது ஏதாச்சும் நுழையணும்னு நினைச்சா கூட அது யோசிக்கும், அந்த வீட்டுக்குள்ள நுழையாம. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோ கார்டு ரீடர், ரெய்கி ஹீலர், ஸ்பிரிச்சுவல் கைடு மங்களூருவை சேர்ந்த திரு ஸ்ரீகாந்த் புருஷோத்தமன் தான் இருக்கார். அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். வசியம் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க இல்லையா? தட் இஸ் மேக்கிங் பீப்புள் அட்ராக்டிங். அதை பத்தி சொல்லுங்களேன். ஸோ வசியன்றது வந்துட்டு ஜென்ரலாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான், ஒரு பர்சன் அட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயந்தான். எல்லாரையும் நம்ம வந்துட்டு வசியம் பண்ணிட முடியாது. ஏன்னா வசியன்றது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு இளகிய மனசு இருக்குது, ஈஸியாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள வசியம் பண்ணலாம். நான் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் மைண்டட் பர்சன், நான் யார் சொன்னாலும் நான் வந்துட்டு என் மனசு மாறாது, அப்படிப்பட்ட பர்சனை நம்ம வந்துட்டு வசிய பண்ண முடியாது. இதுதான் வந்துட்டு வசியம். எஸ், வசியம்ன்றது வந்துட்டு அதான் நான் சொல்றேன், ஜனவசியம், ஆகர்ஷண வசியம், கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், இந்த மாதிரி வசியத்துல நிறைய ஏராளமா இருக்கு. இட்ஸ் பேசிக்கலி டு இம்ப்ரூவ் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு நல்ல விஷயமா பண்ணுங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்களுக்கு ஒரு வசியம் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு தொழில் பண்றேன், அதுல வந்துட்டு எனக்கு நல்லா சம்பாதிக்கணும்னா அது மாதிரி தொழில் வசியம் இருக்கு. இந்த மாதிரி தான். இப்போ ஒரு லவர்ஸ் இருக்காங்க, லவர்ஸ்குள்ள ஒரு வசியம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் தேர் பாண்டிங் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர். ஓகே, இதுதான். சரி சரி. ஆனால் எல்லாருக்குமே இது வந்துட்டு நடைமுறையில் வந்துட்டு நடக்குமான்னு சொன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல். சிலருக்கு நடக்கலாம், சிலருக்கு நடக்காம போகலாம். அதே போல சூனியம் அப்படின்னா என்ன? சூனியம்ன்றது வந்துட்டு ஒரு கெட்டது பண்றது. இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, இல்லை நல்ல செழிப்பாக இருக்காங்க, ஃபேமஸாக இருக்காங்க, அவங்க வந்துட்டு அழிஞ்சு போகணும், அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்ற மாதிரி பண்ணுற ஒரு விஷயம்தான் இந்த சூனியம். அது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு யாருக்கும் பண்ணக்கூடாது, நிறைய பேர் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணுறதுனால பண்ணுறவங்களுக்கும் யார் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய பின் விளைவு கண்டிப்பாக நடக்கும். ஓஹோ. சோ சூனியம் வச்சவங்களுக்கு அது பர்టిక్యులர் டைம்ல இட் மைட் கோ அண்ட் அஃபெக்ட் தட் பர்சன். பட் அது அப்படியே திருப்பியும் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, யார் வச்சாங்களோ அவங்களுக்கு, யார் வச்சாங்களோ யார் செஞ்சாங்களோ அது வந்துட்டு திருப்பி அவங்களுக்கே ரிவர்ஸா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இந்த சூனியம் எல்லாம் வந்துட்டு யூ ஷுட் நாட் டூ எனிதிங் பேட் டு பீப்புள். அது வந்துட்டு திருப்பியும் எப்போ வேணாலும் உங்களுக்கு திருப்பி வரும். சரி, இப்போ நமக்கு யாரோ வந்து சூனியம் பண்ணியிருக்காங்க இல்ல வசியம் பண்ணியிருக்காங்கங்கிறது எப்படி நமக்கு தெரியும்? அதுக்கான அறிகுறிகள்னு ஏதாவது இருக்கா? இப்போ வந்துட்டு வசியம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நம்மள அறியாமலே நம்ம வந்துட்டு அந்த பர்சனோட போயிட்டு ரொம்ப அட்டாச்சா இருக்கிறது, அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கறது, என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய காசு கொடுக்கறது, அவங்களுக்கு சொல்ற பேச்சு நம்ம கேட்கறது, அந்த மாதிரி நம்ம இண்டிகேஷன் நம்மளுக்கு இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில இருந்தாலும் சரி, அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரி அவன் முரண்பாடா பண்றது வந்துட்டு யாரோ வந்துட்டு வசியம் செஞ்சிருக்காங்க. சூனியம்ன்றது வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் என்ன மாதிரியான சூனியம் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு கஷ்டம்,
வர்றதுக்காக சில பேர் பண்ணலாம். இல்லாட்டி வந்துட்டு தொழில் பண்றாங்கன்னா, உங்களுக்கு நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வர்றதுக்கு பண்ணுவாங்க. சில பேருக்கு உடல் ரீதியா இதுதான் ஹெல்த் நெறைய கூட பண்ணுவாங்க. பாதிக்குமா? ஆமாமா. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, முடிய வச்சு சூனியம் வச்சுர்றது, இல்ல ஓ! அவங்க பழைய துணி அந்த மாரி எல்லாம் வச்சு சூனியம் பண்ணா, அவங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் ஆவறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே. இது மாரி நெறைய பேர் வந்துட்டு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இதுக்குன்னே நெறைய கோயில்லாம் இருக்கு. அங்க இந்த மாரி ஆளுங்களெல்லாம் நம்ம வந்துட்டு நெறைய பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, ஒரு பெர்சனலான கேள்வி. ம். உங்க வாழ்க்கையில இந்த மாரி ஏதாவது கண்டிப்பா நடந்திருக்கா? நடந்திருக்கு, நடந்திருக்கு. எனக்கே கூட நடந்திருக்கு. ஓ! அந்த மாரி எல்லாம் நான் வந்துட்டு ஓவர் கம் பண்ணியிருக்கேன். அந்த மாரி சூனியம் எது சாப்பிட்டாலும் என்னால சாப்பிட முடியாம ஆவுற வாய்ப்பு நடந்திருக்கு. அலர்ஜி ஆகும். என்ன ஒரு சாப்பாடே சாப்பிட முடியாத மாரி எல்லாம் நடந்திருக்கு. டாக்டர் கிட்டலாம் போய் நான் வந்துட்டு செக்கப் பண்ணா, "ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொன்னாரு. ம். என்ன ஃபுட் உங்களுக்கு வந்துட்டு அலர்ஜி ஆகுதோ, அத வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு. எல்லா ஃபுட்டுமே நான் வந்துட்டு அந்த மாரி அவாய்ட் பண்ணினாலும், எனக்கு வந்துட்டு அலர்ஜி ஆயி ஜாஸ்தி ஆயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கான ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பூஜை அந்த மாரி ஓகே. தாந்திரிகமா பண்ண அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு அதுலருந்து மீள முடிஞ்சது. இப்ப இந்த மாரி அஃபெக்ட் ஆயிருந்தா, ம். ஆன்மீக ரீதியா என்ன பண்ண முடியும்? ஸோ ஆன்மீக ரீதியா மெடிடேஷன். நம்ம மனது வந்துட்டு ரொம்ப உறுதியா இருந்துச்சுன்னா, யாராலயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அமைதியா இருக்கணும் மனசு. மனோபலம் இருக்கணும். தைரியம் இருக்கணும். பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இது எல்லாமே இருந்தா யாராலயுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்போ இதிலிருந்து கொஞ்சம் மாறுபாடு ஆனா கூட, அவங்க பண்ணும்போது அது நம்மள வந்துட்டு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். அதனால தான் எப்பவுமே இந்த சாமி கும்பிடுறது, மெடிடேஷன் பண்றது, வீடு வந்துட்டு சுத்தமா சுத்தமா வைக்கிறது, வச்சுக்கிறது. அப்புறம் எப்பவுமே நம்ம மனநிலை வந்துட்டு சந்தோஷமா இருந்தாலே, நம்ம வந்துட்டு இதிலருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். பண்ணிரலாம். ம். ஓகே. இதுக்கான பாதுகாப்பு மந்திரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. மந்திரங்கள் இருக்கு. இதுல ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள்னா, நரசிம்மரோட கவச்சம் இருக்கு. அப்புறம் சிவனோட அஷ்டகம் இருக்கு. தேவியோட கவச்சம் இருக்கு. துர்கா அஷ்டகம் சொல்லுவாங்க. அது இருக்கு. அப்புறம் முருகரோட கந்தசஷ்டி கவசம் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாரி விஷயத்துல வந்துட்டு நம்மள புரொடெக்ட் பண்ணும். அதே மாரி ஏதாச்சும் இருந்தா கூட அத வந்துட்டு தவிட பொடியா ஆக்கிரும். நம்ம ஓகே. நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோட நம்ம இந்த கவசங்கள எல்லாம் அ டெய்லி நம்ம வந்துட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா, இதுலருந்து எல்லாமே ஓவர் கம் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அண்ட் இட் வில் ஆல்வேஸ் கிவ் அ குட் ஆரா. ஓகே. ம். பொதுவா சொல்லுவாங்க, துர்க்கை, மகாகாளி, ம். இவங்க பைரவர், ம். இவங்க எல்லாமே வந்து நெகட்டிவிட்டிய கிளியர் பண்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். அது எந்த அளவுக்கு நிஜம்? கண்டிப்பா உண்மதான். நீங்க வந்துட்டு சிவனா எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவருக்கு கட்டுப்பாடுல தான் இந்த பூதங்கள் எல்லாம் இருக்கும். அவரு நம்ம வேண்டுனா எந்த பூதங்களாலயும் நம்ம கிட்ட நெருங்க முடியாது. அதே மாரி தான் காளி. அதீத சக்தி இருக்கிறவங்க தான் காளி. இந்த மாரி பில்லி, சூனியம் எதுவா பண்ணா கூட, நம்ம வந்துட்டு காளிய வேண்டுனா, நம்மளுக்கு இது எல்லாமே வந்துட்டு வி கேன் ஓவர்கம் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ். அதே மாரி பைரவர் எடுத்துக்கிட்டாலும், அவரும் அந்த மாரி தான். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. அவர நம்ம வந்துட்டு உபாசனை பண்ணா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாரி கெட்டது எதுவுமே நம்ம கிட்ட வந்துட்டு நெருங்காது. நெருங்க. ம். ஓகே. ஆட்கள பீடிக்கும்போது இந்த மாரி தெய்வத்த கும்பிடணுங்கிறீங்க. ம். ஒரு வீட்ல நாம பாதுகாப்பா இந்த மாரி சூனியம், ஏவல் இல்லாம இருக்கணும்னா, அது என்னென்ன செய்யலாம்? ஓகே. வீட்ல வந்துட்டு நல்ல கேள்வி இது. ஸோ ஒரு வீட்ல வந்துட்டு நம்ம இந்த எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வீடு வந்துட்டு சுத்தமா இருக்கணும். நம்ம காலையிலயும், சாயங்காலமும் எப்பவுமே வீடு வந்துட்டு கிளீனா இருக்கிற மாரி பார்க்கணும். வீட்டுக்குள்ள நல்ல வெளிச்சம் இருக்கணும். நெறைய பேர் இப்போ ஏசி எல்லாம் போடுறனால எல்லாத்தையுமே ஜன்னல் க்ளோஸ் எல்லாம் மூடி பண்ணிடுறாங்க. வச்சுடுறாங்க. ஸ்க்ரீன்லாம் போட்டுடுறாங்க. ஓகே. அந்த டைம் யூஸ் பண்ற டைம்ல ஓகே. யூஸ் பண்ணாத டைம்ல முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. எப்பவுமே வந்துட்டு காத்து வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு போகணும். வெளிச்சம் வந்துட்டு போகணும். அப்பவே அங்க வந்துட்டு நெகட்டிவிட்டி இருக்காது. அதே மாரி நாங்க தரையெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்க இல்லையா? அது வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நீங்க உப்பு தண்ணீல போட்டு நீங்க வந்துட்டு தரைய சுத்தம் பண்ணணும். இதனால இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு வீட்டுலருந்து போகும். இது இல்லாம கண்டிப்பா சாம்பிராணி. சாம்பிராணி தூபம் ஆமா. போடுறது. தூபம் போடணும். சாம்பிராணி, ஊதுபத்தி இத மாரிலாம் நம்ம பண்ணும்போது, அங்க இருக்கிற நெகட்டிவிட்டி எதுவுமே உள்ள வரையாது. அதே மாரி வீட்டுக்கு வாசல்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் பண்ணாலும்
நீங்கள் வந்துட்டு இந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம வந்துட்டு தற்காக்கலாம். அது என்னென்னு சொல்லிருங்களேன். சரி. ஸோ வீட்டுக்கு வாசல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ எலுமிச்சம், அப்புறம் வந்துட்டு பச்சை மிளகால வந்துட்டு கெட்டி வைக்கிறனால எந்த ஒரு துர்தேவதை இல்லை நெகட்டிவ் வந்துட்டு வீட்டுக்குள்ள நுழையாது. அதை பார்த்துட்டு அப்படியே போயிடும். அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை வந்துட்டு குங்குமத்தில் வச்சு வைக்கிறாங்க. அதுவும் என்ன பண்ணும்னா, ஒரு கெட்டது ஏதாச்சும் நுழையணும்னு நினைச்சா கூட அது யோசிக்கும். அந்த வீட்டுக்குள்ள நுழையாம இது பண்ணும். இதெல்லாமே நம்ம வீக்லி வீக்லி வந்துட்டு சேஞ்ச் பண்ணி மாத்திட்டே வைக்கணும். இருக்கணும். அது மாதிரி பண்றது. இது மாதிரி எல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அதே மாதிரி விளக்கு கண்டிப்பா அகல் விளக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் நீங்க வந்து ஏத்தி வச்சனாலும் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும். நீங்க ஒவ்வொரு முறையும் பேசும்போது இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்றீங்கல்ல, ம். உண்மையான நெகட்டிவ் எனர்ஜி என்ன? நம்ம மனசு தான். ஸோ நம்ம மனசுல வேண்டாத விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம யோசிச்சு வைக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம வந்துட்டு நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே மத்தவங்களுக்கும் குடுக்கணும். இது மாரி பண்ணாலே எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வந்துட்டு நம்மளுக்கு வராது. இப்போ கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் எனர்ஜின்றது வந்து தான் நான் சொன்னேன் இல்லையா? இந்த மாரி அக்கல்ட் சயின்ஸ்ல நெறைய இருக்கு. இந்த பூதம், பிசாசு, மோகினி அந்த மாரி எல்லாமே வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா, மன உறுதியோட இருந்தா, மனபலம் இருந்தா, கடவுள் பக்தி இருந்தா எதுவுமே நம்மள வந்து அண்டாது. இதுதான் ஓகே. நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.